சென்னை திருமங்கலத்தில் தனியார் பள்ளிக்கு அருகில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து மனித மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். துப்புரவு பணியாளர்கள் அளித்த தகவல்படி மண்டை ஓடு மற்றும் எலும்புகளை மீட்ட போலீசார் தடயவியல் துறையில் ஒப்படைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிளப் ரோடு பகுதியில் இரவில் சிறுத்தை நடமாடிய காட்சி குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவானது. இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை உடனே கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள அப்ளைப்பள்ளி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற ஆஞ்சநேய சுவாமி கோவில் தேர் திருவிழாவில் தேர் திடீரென்று ஒரு பக்கமாக சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. ஐம்பது அடி உயரமுள்ள தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றபோது தேர் திடீரென்று சரிந்ததில் 6 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளியில் இருந்து இடைநின்ற மாணாக்கர்களையும் அவர்களது பெற்றோரையும் சந்தித்த ஆட்சியர் ஜெயசீலன் குறைகளை கேட்டறிந்து கள ஆய்வில் ஈடுபட்டார். இடைநின்ற மாணாக்கர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் வகையில் அனைத்து வட்டாரங்களிலும் 80 அரசு அலுவலர்கள் சுமார் 800 மாணவர்களை நேரில் சந்தித்தனர். பாண்டிய நகர், தாதம்பட்டி பகுதிகளில் ஆய்வு செய்த ஆட்சியர் இடைநிற்றல் இல்லா மாவட்டமாக விருதுநகரை மாற்ற பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஊட்டி கேரட் வரத்து வெகுவாக குறைந்ததால் விலை 1 மடங்குக்கு மேல் உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 30 முதல் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ ஊட்டி கேரட் தற்போது விலை படிப்படியாக உயர்ந்து நேற்று 80 ரூபாயாகவும் இன்று 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. பெசன்ட் நகர் ராஜாஜி மாளிகை நிழற் சாலையில் இருந்து தொடங்கிய மாரத்தானில் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 2000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி தென்காசி அருகில் எஸ் வளைவு அருகே வரும்பொழுது விபத்து ஏற்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் கவிழ்ந்து நொறுங்கி கிடந்தது. ஓட்டுநர் மணிகண்டன் லாரியின் உள்ளே சிக்கி உயிரிழந்தார். கிளீனர் விபத்து ஏற்படும் போது லாரியில் இருந்து குதித்து உயிர் தப்பினார். இந்நிலையில் மதுரையில் இருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில் ஆளில்லாமல் இந்த தடத்தில் வந்து கொண்டிருந்தது. அருகில் குடியிருந்த வயதான தம்பதியினர் சண்முகையா வடக்கத்தியம்மாள் மற்றும் அருகில் உள்ள தோப்பு காவலாளி சுப்பிரமணியன் ஆகிய 3 நபர்களும் ரயில்வே தண்டவாளத்திற்கு ஓடி வந்து ரயிலை டார்ச் லைட் அடித்து நிறுத்தினர். இலங்கை சிறையில் உள்ள 5 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி 10வது நாளாக ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக நாள்தோறும் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் தங்களது வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதே கோரிக்கையை முன்வைத்து தங்கச்சிமடம் வலசை பகுதியில் மீனவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் கடும் வெயில் காரணமாக நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போது 39 அடிக்கு தண்ணீர் உள்ள நிலையில் சென்னையின் குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு 16 கன அடி தண்ணீர் மட்டுமே அனுப்பப்படுவதாகவும் ஏரி நீர்மட்டம் குறைந்தால் சென்னைக்கு தண்ணீர் அனுப்புவது முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகளிடம் பழங்களை வாங்கி உண்ணும் மலபார் அணில் பலரையும் கவர்ந்து வருகிறது. இவ்வகை அணில்கள் நீலகிரி மலைக்காடுகளில் அதிகமாக உள்ளன. மனிதர்களை கண்டாலே ஓடி ஒளிந்துவிடும் குணம் கொண்ட இந்த வகை அணில் மக்களிடம் பழம் வாங்கி உண்ணுவதை பார்வையாளர்கள் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ராஜஸ்தானிலிருந்து கர்நாடகா வழியாக தமிழகத்திற்கு ஹூண்டாய் கிரேட்டா காரில் கடத்தி வரப்பட்ட 450 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை திருச்சி போலீசார் கைப்பற்றி ஓட்டுநரை கைது செய்தனர். கொள்ளிடம் பாலம் அருகே காத்திருந்த போது நிற்காமல் வேகமாக சென்ற காரை போலீசார் துரத்திச் சென்றதாகவும் ஒரு சாலை திருப்பத்தில் விளம்பர பலகையில் மோதி நின்ற காரை அவர்கள் மடக்கியதாகவும் கூறப்படுகிறது.
பழனியில் 11 அடி அமிர்தலிங்கேஸ்வரர் சிலை 21 அடியில் கொடிக்கம்பம் தயார் செய்யப்பட்டு நத்தம் கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சிலைகளை கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றி நத்தத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன், நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வலுவான அதிமுக கூட்டணி அமையும் என தெரிவித்தார். நம்ம ஒரு கூட்டணி சரியான முறை தேர்தல் அறிவித்துடனே கிடைக்கும். கூட்டணி வலிமையாக இருக்கும். கூட்டணி வலிமையாக இருப்பது மட்டுமல்ல, 40 இடங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகு நீங்கள் தேர்தல் களத்தில் இன்று பணியாற்றுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜா நின்றால் டெபாசிட் இந்த பதவியை இழப்பார்.